இந்த விழாவுக்கு வரும்பொழுது நான் மிகுந்த பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் இங்கே வந்து நிற்கின்றேன். அதற்கு காரணம் நம்முடைய முதல்வரின் அரசியல் பயணத்தை, அவருடைய வளர்ச்சியை 67 ஆண்டுகளாக நான் பார்த்து வருபவன். என்னுடைய நண்பர் மறைந்த முரசொலி செல்வம் அவர்கள் 1958ஆம் ஆண்டு என்னை அழைத்து கொண்டு போய் கலைஞருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தினார்கள். அப்போது நான் லயோலா கல்லூரி மாணவன். அப்பொழுது நம்முடைய முதல்வருக்கு 5 வயது. அதில் இருந்தவருடைய வளர்ச்சியை நான் பார்க்கிறேன். மிக கொஞ்சம் கொஞ்சமாக மாணவராக இருந்து இளைஞர் அணியிலே வந்து மேயராக மாறி, அமைச்சராகி, துணை முதலமைச்சராகி, இன்றைக்கு முதல்வராகி இந்தியாவுக்கே வழிகாட்டுகின்ற முதல்வராக இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதுவும் கல்வியாளர்கள் ஒன்று சேர்ந்து நடத்துகின்ற இந்த பாராட்டு விழா, கல்வியிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது உயர்கல்வியில். எனக்கு முன்னால் இங்கே எடுத்து சொன்னதை போல் ஆங்கிலத்தில் GER என்று குறிப்பிடுகின்றோம். அது அகில இந்திய சராசரி 28%. தமிழ்நாட்டிலே 51% வளர்ந்திருக்கின்றோம். எந்த சமுதாயத்தில் எந்த நாட்டில் கல்வி வளர்கிறதோ அங்கே பொருளாதாரமும் வளரும். அது தமிழ்நாட்டிலேயும் உண்மை என்று இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதல்வர் அவர்கள் வெறும் முதலமைச்சர் மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் வாரிசு. அவர் திராவிட இயக்கத்தின் வாரிசு. 1920ஆம் ஆண்டிலே தான் தேர்தல் ஆரம்பித்தது தமிழ்நாட்டில். அப்பொழுது சென்னை மாகாணமாக இருந்தது. சுதந்திரத்துக்கு முன்னால் வெள்ளைக்காரன் காலத்தில். அதிலே இருந்து இன்று வரை 105 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. இந்த 105 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் 1937 இருந்து 67 வரை மட்டும்தான் காங்கிரஸ் ஆட்சி நடந்தது. மிச்சம் இருக்கிற அவ்வளவும் திராவிட இயக்கத்தின் ஆட்சி தான். அதனுடைய தொடர்ச்சி தான் நம்முடைய முதல்வர்கள் வாரிசு அவர்கள். இந்த மாநிலம் 1960 வரை பெரிய அளவில் வளர்ச்சி பெறாமல் இருந்தது. மற்ற சில மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது நாம் பின்னாலே இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படி அல்ல. நம்முடைய தமிழ்நாடு மொத்த நிலப்பரப்பில் இந்தியாவிலே 4%, மக்கள் தொகையிலே 6%. ஆனால் நாம் மொத்த வருவாய்க்கு செலுத்துகின்ற தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி GDP ஆஃப் தமிழ்நாடு என்று சொல்லும்போது 9%. ஆக நாம் அவர்களை விட அதிகமாக இந்த நாட்டுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைமையிலே கடந்த ஆண்டு 2024-25 இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது. 9 புள்ளிகளை கடந்திருக்கின்றோம். நமக்கு 2வது இடத்திலே ஆந்திரா வந்திருக்கிறது 8.2%. ஆக அவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்ததற்கு அடிப்படை காரணம் கல்வி வளர்ச்சி, அதோடு கடுமையான உழைப்பு. இது தொடர வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர் இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான முதலமைச்சராக வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி வைத்தது இந்த மாநில சுயாட்சி, மாநிலத்திற்கு உரிமை. கலைஞர் அவர்கள் வந்து ராஜமன்னார் குழுவை நியமித்தார்கள். 1969 71 அறிக்கை வெளியிடப்பட்டு மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்ற முழக்கத்தை தந்தார். இங்கே எடுத்து சொன்னதை போல் முதல்வர்கள் கொடியேற்றுகின்ற உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தரை நியமிக்கின்ற அந்த பெரிய பொறுப்பை இன்றைக்கு பெற்று தந்திருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். இந்தியா முழுவதற்கும் இன்றைக்கும் அது எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் கல்வியை பொறுத்தவரை இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி கல்வியை பொறுத்து இருக்கும் பொழுது கல்வியிலே நாள்தோறும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. அது மொழியாக இருந்தாலும், பாடத்திட்டமாக இருந்தாலும்,
யார் அதை நிர்வகிப்பது என்பதாக இருந்தாலும் நம் நாட்டில் எல்லாமே பிரச்சனைகளாக இருக்கின்றன. எனக்கு நினைவிருக்கிறது, 1968 மும்மொழி கொள்கை நிறைவேற்றப்பட்டது. நான் அப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர். அப்பொழுது இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி, ஆங்கிலம், ஏதாவது ஒரு எனி ஒன் ஆஃப் தி மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ், ப்ரெஃபரபிளி எ சதர்ன் லாங்குவேஜ் என்பதுதான் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை அவர்கள் படிக்க வேண்டும் என்று அது நிறைவேற்றப்படவே இல்லை. இன்றைக்கு அந்த இடத்தில் சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த புதிய கல்விக் கொள்கையிலே புதிய கல்விக் கொள்கை என்பது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படவில்லை, நாடாளுமன்றத்தால் அனுமதிக்கப்படவும் இல்லை, மாநிலங்களோடு கலந்து பேசவும் இல்லை. ஒரு குழு அறிக்கை கொடுத்தது, அதை மத்திய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. அதுதான் இன்றைய கல்விக் கொள்கை. நான் அதுக்குள்ளே போக விரும்பவில்லை. கல்வியிலே இவ்வளவு பெரிய சிக்கல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வளர்ந்த நாடுகள் எல்லாம் அப்படித்தான் செய்கிறார். கல்விக்கு மட்டும் விதிவிலக்கு அளித்து விடுவார். ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வித்தியாசம் இல்லாமல், மத்திய அரசு மாநில அரசு என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் உட்கார்ந்து ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையாகத்தான் கல்விக் கொள்கை இருக்க வேண்டும். அது எல்லாமே அதிலே அடங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்திய நாட்டில் வர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. எப்படி சமுதாய ஏற்றத்தாழ்வு ஏற்கனவே இங்கே இருக்கிறதோ அது மாதிரி பொருளாதார எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நான் முதல்வர்களை கேட்டுக்கொள்வது, இதை கொஞ்சம் படித்து அதில் என்னென்ன செய்ய முடியும், எதை தடுக்க முடியும். கல்வி ஓரளவுக்கு தடுக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை. இந்த நாட்டிலே இருக்கிற மொத்த சொத்துக்களிலே மேலே இருக்கிற 10% பேர் 80% சொத்துக்களை வைத்து கொண்டிருக்கிறார். அமெரிக்காவை விட இங்கே இன்இக்வாலிட்டி அதிகம், ஏற்றத்தாழ்வு அதிகம். அமெரிக்காவில் மேலே இருக்கிற 1% 37% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் அவர்கள் 58% சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு முக்கிய காரணம் படிப்பில்லாததும் அவருக்கு விழிப்புணர்ச்சி இல்லாத ஒரு முக்கிய காரணம். எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் த பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டி என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி இல்லை. இங்கே மூட பழக்க வழக்கங்களிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். அதையெல்லாம் மீறி தமிழ்நாடு வித்தியாசமாக இருக்க வேண்டும், வேறுபாடாக இருக்க வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள் கொடுத்து விட்டு போன பகுத்தறிவு கொள்கைகள், அறிஞர் அண்ணா அவர்களாலும் கலைஞர்களாலும் பின்பற்றப்பட்ட அந்த பகுத்தறிவு நாட்டு மக்களுக்கு போய் சேர வேண்டும், இளைஞர்களுக்கு போய் சேர வேண்டும், மாணவர்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்கு தேவையானவற்றை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வேறு 2 மாநிலங்களில் மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. மராட்டா மாநிலத்திலையும் கர்நாடகாவிலும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டிலே கொண்டு வரப்படவில்லை. அதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த தமிழ்நாட்டை வளர்த்தது மட்டுமல்ல, இந்தியாவுக்கே வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.